தேவனுடைய இளைப்பாறுதல். கவலை, சந்தேகம், பயம். கவலை, என்ன நடக்குமோ, எது நடக்குமோ. சந்தேகம், இப்படி நடந்தா அப்படி நடந்தா, இந்த பிரச்சனை இப்படி போனா ஒரு சந்தேகம், இது நடக்காட்டி பயம். இந்த மூன்றும் சாத்தானின் வல்லமையான ஆயுதங்கள். இது சாத்தானுடையது. இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ள இப்ப வேலை செஞ்சு கொண்டிருந்தால் சாத்தான் உங்ககிட்ட வேலை செய்யறான்னு அர்த்தம். இல்லாட்டி ஏன் தமிழ்ல சொன்னா உங்களுக்கு பேய் பிடிச்சுக்குன்னு அர்த்தம். இந்த மூன்றும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த மூணும் இல்ல. பயம், சந்தேகம், கவலை. பயம், சந்தேகம், கவலை இம்மூன்றும் பாரமாய் இருந்தால் இருதயம் வெடிக்கும். வாழ்க்கை முன்னுக்கு போகாது. வாழ்க்கை தோல்வியில முடியும். இது எப்படி ஜெயிப்பது? எபிரேயர் 4:10. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். யாருடைய? தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தேவனுடைய கிரிகையில் பிரவேசித்தவன் தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்துப்பான். அவனுக்கு வேலை இருக்காது. நீ தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள போனா உன் வேலை முடிச்சுக்கும். நீ வேலை செய்ய வேண்டி வராது. உன் கடனுக்காக, உன் பிரச்சனைக்காக, உன் வாழ்க்கைக்காக வேலை செய்ய வேண்டி வராது. ஏன்? நீ தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள போயிட்டாய். ஆண்டவர் இளைப்பாறுதலுக்கு போக சொல்றார். அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி, அந்த வார்த்தையின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாத படிக்க. நீ தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் போகாவிட்டால், நீ கீழ்ப்படிஞ்சு போகாவிட்டால் நீ விழுந்து போவாய். எதிலே விழுவாய்? வாழ்க்கையில் விழுவாய். எதிலே விழுவாய்? பொருளாதாரத்தில் விழுவாய். எதிலே விழுவாய்? பணத்திலே விழுவாய், சுகத்திலே விழுவாய், நிம்மதியிலே விழுவாய், குடும்பத்திலே, வியாபாரத்திலே, எல்லாவற்றிலும் விழுவாய். எனவே நீ விழாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஏனென்றால் 10ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். நாம் இளைப்பாறுதலில் பிரவேசிக்காவிட்டால் விழுவோம். தேவனுடைய இளைப்பாறுதல். எனவே விழுது விடாமல் இருக்க நாம் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி தேவனுடைய இளைப்பாறுதல் என்றால் என்ன? அதில் பிரவேசிப்பது என்றால் என்ன? ஆண்டவர் முழு உலகத்தை படைத்தார். அவர் எப்ப இந்த உலகத்தை படைத்தார் என்றால் 6000 வருஷத்து முதல் அல்ல. அவர் ஆதியிலே வானத்தை பூமி சிருஷ்டித்தார். ஆனா பிசாசு அதை குழப்பி போட்டான். குழப்பி போட்ட பின்பு உலகத்தை மறுபடி மறுசீர் அமைத்தார். அந்த மறுசீர் அமைத்தது 6000 வருஷத்துக்கு முதல். அப்ப நாள் ஸ்டார்ட் ஆகுது. ஆதியாகமம் 1:2 சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எல்லாம் ஒழுங்கின்மை, எல்லாம் வெறுமை, எல்லாம் இருள். இன்னைக்கு வாழ்க்கை அப்படி இருக்கலாம். அந்த நேரத்தில் தேவன் உலகத்தை படைக்க விரும்பினார். எல்லாம் குழம்பி போனதுல தேவன் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேவன் உலகத்தை படைக்க ஆரம்பித்த போது மனித உதவியை எதிர்பார்த்தாரா? இல்ல. எனவே ஆண்டவர் முதலாம் நாள் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். முதலாம் நாள் தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். நானா முதலாம் நாள் ஆதாம் ஏவாளை படைப்பேன். படைச்சிட்டு அவங்களோட உதவியில தான் எல்லாம் படைப்பேன். நமக்கு 2 பேர் இருக்காங்களே. ஆனா ஆண்டவர் முதலாம் நாள் மனிதனை படைக்கவில்லை. அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. இனி 2ஆம் நாள்ல இருந்து படைக்க எனக்கு மனித உதவி வேண்டும் என்று சொன்னாரா? இல்லை. மனிதனை வேலை செய்ய எடுக்கவில்லை. அவர் மனிதனை வேலை செய்ய எடுக்கவில்லை.
தேவன் 2ஆம் நாளிலே அவர் ஆகாய விரிவை உண்டாக்கினார். பூமியை உண்டாக்கி, வெட்டாந்தரை உண்டாக்கி, ஆறுகளையும் நதிகளையும் மலைகளையும் குன்றுகளையும் கடலையும் அவர் அழகாய் படைத்தார். இவையெல்லாம் படைத்து கலைத்து போய் ஆதாம் உதவியை தேடினாரா? அவர் தேடவில்லை. எனவே 3ஆம் நாளிலே தேவன் மரங்களையும் பூண்டுகளையும் புல்லுகளையும் எல்லா விதமான மரங்களையும் படைத்தார். இப்ப 4ஆம் நாள் வந்தோன்னு ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? படைச்சிட்டேன் சொல்லிட்டு ஆதாம் ஏவாளை 4ஆம் நாள் உண்டாக்கினார். ஆமாவா இல்லையா? இல்ல, ஆண்டவர் 4ஆம் நாள் ஆதாம் ஏவாளை உண்டாக்கவில்லை. அவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் படைத்தார். எல்லாத்தையும் அழகா படிச்சார். 5ஆம் நாள் ஆதாம் ஏவாள் உதவியை எதிர்பார்க்கவில்லை. 5ஆம் நாள் எல்லா விதமான விலங்குகள், மிருகங்கள், நதியில் கடல் இருக்க உயிரினங்கள், மீனினங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாம் படிச்சு முடிச்ச உடனே 6ஆம் நாள் மனிதனை தேவ சாயலாக, தன் சாயலாக, தன் ரூபத்தைப்படி ஆணும் பெண்ணுமாக ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. 6ஆம் நாள் படைத்தார். தன்னை போல தன் சாயலாக எல்லாவற்றையும் உருவாக்கிய பின்பு தன் உருவத்தின்படி படைத்தார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் தேவனுடைய இளைப்பாறுதல், ஓய்வு நாள். தேவனுடைய 7ஆவது நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். 7ஆம் நாள் தேவனுடைய 7ஆம் நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் ஆதாமுடைய 1ஆம் நாள். ஆதாமுடைய ஃபர்ஸ்ட் டே என்னது? ஓய்வு நாள். மனிதனை ஆண்டவர் படைத்தது ஓய்வாயிருக்கு. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஓய்வு நாள்ல நீ ஸ்டார்ட் பண்ணு. அதுக்காக 8ஆம் நாள் ஆண்டவர் ஏதாவது படைச்சாரா? இல்ல. தேவன் வேலைகளை செய்து அவர் ஓய்ந்திருந்தார். ஆதாம் ஏவாள் தேவனுக்கு எந்த உதவியும் செய்ய, எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. தேவன் சொல்றார், நான் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். இது என்னுடைய இளைப்பாறுதலின் நாள். என்னுடைய இளைப்பாறுதலின் நாளில் உங்கள் முதல் நாள் வாழ்க்கையை துவங்குங்கள். என்ற இளைப்பாது நாளில் உங்கள் வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்று நான் திட்டம் போட்டேன். என் பிளானே நீங்க நல்லா இருக்க வேண்டும். உங்களை பாடுபடுத்தி வேலை செய்ய வச்சு கஷ்டப்படுத்தி சம்பாதிச்சு உழைக்கிறதுக்கு நான் உங்களை படைக்கல. யாரும் பிள்ளைகளை பெத்தெடுத்து இவங்களை வச்சு நல்லா கஷ்டப்படுத்தி சம்பாதிச்சு பணம் எடுக்கணும்னு நாங்க யாரும் நினைப்பதில்லை. நீங்கள் மகிழ்வுடன் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை உருவாக்கினேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீங்கள் என்னுடைய இளைப்பாறுதல் தங்கிருங்க. சகலத்தை உங்களுக்காக செய்து முடித்து விட்டேன். கிரியை செய்வது தேவனுடைய பகுதி, வேலை செய்வது தேவனுடைய பகுதி. நீங்கள் அதை தேவனிடமிருந்து எடுத்துக்கொள்ள கூடாது. நீங்க வேலை செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் வேலையை எடுத்தால் அவருடைய திட்டத்தை குழப்பிடுங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீ இளைப்பாக, உங்கள் தேவை பிரச்சனை அனைத்தையும் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். அல்லக்கவனிங்க, எப்ப நாம கடவுளை இளைப்பாகுதல்ல இருக்கிறோமோ அப்ப அவர் எல்லாம் செய்தாரே, நமக்காக செய்த எல்லாம் நம் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும். தேவன் படைத்த ஆதாமை 7ஆம் நாளிலே ஆதாம் ஓய்ந்திருக்கும் பொழுது என்ன செய்தான்? பகலில் குளிர்ச்சியான வேலையிலே ஆண்டவர் வந்தோன்ன அந்த ஆதாம் ஏவாள் தேவனோடு நடந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுதான் இளைப்பாறுதல். ஆண்டவர் சொல்றது, நீ எதைக்கும் வேலை செய்யாத, நீ என்ன செய், உனக்கு என்ன வந்தாலும் நீ இளைப்பாறுதல் என்னோடு கூட. அதுதான் தேவனுடைய இளைப்பாறுதல். மத்தேயு 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க.
நான் உங்களுக்கு, நீ இந்த இடத்துக்கு வா, தானா உனக்கு இளைப்பாறுதல் வரும். எப்ப தேவ சன்னிதானத்துக்கு வருவோமோ, தேவ பிரசன்னத்துக்கு வருவோமோ, அப்ப அந்த இளைப்பாறுதல் நம் வாழ்க்கையிலே ஆக்டிவ் ஆகும். தேவன் செய்ய வேண்டிய பகுதியை எடுத்துக்கொள்வது பாவம். வேலை செய்வது தேவனுடைய வேலை. அந்த வேலையை என் கடனை தீர்க்க நான் முயற்சி செய்தால் அது பாவம். என் பிரச்சனையை தீர்க்க நான் நினைப்பது பாவம். என் கஷ்டத்தில் வெளியே வர நினைக்கிறது பாவம். என் வேலை அவர்களிடத்தில் இருப்பது. தேவனோடு மனிதன் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும், அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் தேவன் மனிதனை படைத்தார். ஆண்டு நோக்கம் என்ன? இந்த முழு பைபிள் எடுத்தால் ஒன்னே ஒன்று தான், நான் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும். இதை தவிர வேற இல்லை. என்னோடு இன்றைக்கு ஒரு 30 நாள் பயணிப்பீங்கன்னா உங்க லைஃப் வித்தியாசமா மாறும். வித்தியாசமாக. இயேசு இந்த பூமியில வந்த பொழுது கவலைப்படாத சொன்னார், பயப்படான்னு சொன்னார். ஏன் சந்தேகப்பட்டீங்கன்னு கேட்டார். இந்த மூணையும் கேட்டார். மத்திய 6:25 சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் வாழ்க்கைக்காக கவலைப்பட வேண்டாம். மத்திய 6:27 சொல்லுது, கவலைப்படுவதனால் உங்கள் சகத்துல ஒரு மூலமாவது உங்களால் கூட்ட முடியாது. அதாவது டைமை வேஸ்ட் பண்ணீங்க, கவலைப்பட்டு யோசிக்க 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 உங்க டைம் வேஸ்ட் ஆகுது. மத்திய 6:28 சொல்லப்பட்டு இருக்குது, எந்த பொருளுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். மத்திய 6:31 சொல்லப்பட்டிருக்குது, எதை குறித்தும் நீ கவலைப்படாத. கவலைப்படுறது நிறுத்துபடி ஆண்ட சொல்ல. கவலை உங்க மனச குழப்பம், உங்களை நிம்மதியாக்க விடாது. கவலை உங்களை அழிக்கும். நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்த வழியை கவலை கொடுக்கும். இப்ப நடந்துட்டே இப்ப நடக்குமே, அந்த வழிதான் கவலை. ஏன் உங்களை நோகடிக்கிறீங்க? 2 பேர் இருந்தாங்க, 2 பேர் இன்னைக்கு இல்லை. அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜெபம் பண்ணி ஆண்டோடு வாழ்கத்தான் இளைப்பாறுதல். கவலை உங்களை கட்டுப்படுத்தும். முகம் கழுவ விடாது, தூங்க விடாது, மேக்கப் பண்ண விடாது, ஜிம்முக்கு போக வைக்காது, சாப்பிட விடாது, சிரிக்க விடாது, சந்தோஷமா இருக்க விடாது. கவலை எதையும் செய்ய விடாது. கவலை உங்களை குழப்பம். கவலை உங்க மனசுல ஒரு அழுத்தம் கொடுக்கும். கவலை உங்களை மேல போவிடாது, எப்பயும் கீழே பார்க்க வைக்கும். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய சொல்லானா, இந்த இளைப்பாறுதல். அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லாங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்துக்கு போ, அப்பொழுது எல்லாமே கிடைக்கும். நீங்க வந்தோன்ன எல்லாம் கிடைக்கும். இப்ப என்னை கவனிங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, யாரால் பிரச்சனை, அந்த பிரச்சனை மனசுக்கு வந்தோன்ன, ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, எதுக்கு இப்படி, இப்ப இதனால என்ன நடக்கும், அதை பேசக்கூடாது, அதை நினைக்கக்கூடாது. முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய. அப்ப அது வாகனத்துல நான் பைபிள் எடுத்து நான் பைபிளை வாசிக்க, சத்தமா வாசிக்க. இதுதான் லைஃப். இப்ப எனக்கு ஒரு 6 கோடி பணம் தேவை, ஒரு பெரிய பிரச்சனை. நான் என்ன பண்ணேன்? அதை பத்தி யோசிக்கல. நான் அந்த வேலையை செய்யக்கூடாது. ஏன்னா நான் இளைப்பாறுதலுக்குள்ள போனா அந்த வேலை நிற்கும். அந்த வேலை Ebrேயர் 4:10 போடுங்க திரும்ப. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்வான். அவருடைய இளைப்பாறுதல் போ. அப்ப முதலாவது ராஜ்யம். இப்ப எனக்கு ஒரு 6 கோடி பிரச்சனைக்கு இப்ப என்ன செய்யறது? இல்ல, டக்குன்னு போயிட்டு நான் என்ன செய்றேன்? ஆண்டவர்கிட்ட 2 பாட்டை படிச்சு கொண்டு இருக்கேன். பாட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்காம இருக்கு, அதுக்கு ட்ரை பண்ண கூடாது. ட்ரை பண்ண நான் வேலை செய்யறேன். நான் வேலை செஞ்சா அது அவருடைய வேலை. நான் என்ன பண்றேன்? டக்குன்னு வந்துட்டு அந்நிய பாஷை பேசுறேன்.
நான் அவரோடு இருக்கேன். இதுதான் லைஃப். உங்களால இந்த லைஃப ஒரு 30 நாள் வாழ முடியுமா? ஆனா ஒரு கண்டிஷன், பிரச்சனை வந்தோன்னு அந்த பிரச்சனை நினைக்காம அவரோடு இருக்குது. ஆனா ஜாம் பண்ணிட்டு இன்னொருத்த திரும்ப வந்து நினைக்கூடாது, நினைக்கவே கூடாது. உங்கள் தேவைகளின் பொழுது தேவனை தேடுங்கள், அப்ப லைஃப் வெற்றியாக்கும். ஆனா ஏன் மனுஷனுக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சு? ஏன் இப்ப உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பிரச்சனை? ஏன் இவ்வளவு பெரிய நெருக்கம்? ஏன் இவ்வளவு போராட்டம்? அதை சொல்லுங்க. இரண்டாவது வெளிப்பாடு, இந்த மனிதர்கள் கஷ்டப்பட, வேர்வை சிந்த, துக்கமும் மன அழுத்தமும் கடினமாக வாழ காரணம் என்ன? இப்ப நல்லா கவனிங்க. இரண்டாவது பாயிண்ட், அவருடைய இலைப்பாது. இந்த இலைப்பாதலுக்கு போகாதபடியா என்ன நடந்துச்சு? நல்ல என்ன கவனிங்க. தேவன் இந்த ஆதாமேவால் 6ஆம் நாள்ல படிச்சுட்டு ஓய்ந்து இருக்க சொல்லி அவரோடு இருக்க சொன்னாரு. ஆனா ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் அவர்களோடு வந்து இன்பமாய் சந்தோஷமா இருந்தார், நெருங்கி ஐக்கியமா இருந்தார். ஒரு அற்புத வாழ்க்கை, ஒரு புதினமான ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அது மகிமையாச்சு, சந்தோஷமாச்சு. இப்ப ஆண்டோட பகல்ல குளிர்ச்சியான நேரத்தில் நடக்கிற நேரத்தில் அவங்க என்ன பேசியிருப்பாங்க? எனக்கு அது தேவை இது தேவைன்னு பேசியிருப்பாங்களா? என கேட்க ஒண்ணு இல்லை. அதே மாதிரி தான் எங்க ஜெபம் எப்படி இருக்கும்னா, போன ஆண்டவரே இப்படி பிரச்சனை அந்த பிரச்சனை அது சொல்லக்கூடாது. இது இலைப்பாதுல அவரோடு அன்பாய் சந்தோஷமா இன்பமாங்க. அதுதான் வாழ்க்கையில முக்கியம். இங்க போய் கஷ்டம் சொல்ல வேணாம், அவரோடு இருங்க. இது எப்படி செய்யணும்னு சொல்லித்தாங்க. ஆனா இந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை என்னன்னா, இந்த தோட்டத்துல இந்த உலகத்துல இருக்க எல்லா மரத்தின் கனிகளையும் சாப்பிடு. ஆனா ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாது. அது என்ன கனினா, நன்மையது தீமையது என்று அறிகிற அறிவின் கனி. இந்த வெளிப்பாடு நிறைய பேருக்கு இல்லை. கவனிங்க, நன்மையது தீமையது என்று அறிகிற அறிவின் கனி. ஏன்னா அறிவை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்பவில்லை. அறிவு நமக்கு வேண்டாம். நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, அறிவு என்னுடையது. இப்போ ஆபீஸ்ல 100 பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு மட்டும் நல்ல நாலேஜ் இருக்கு, அறிவு இருக்கு, நல்ல அறிவு இருக்கு. அறிவு இருந்தா அவன் தான் அந்த இடத்துல ஃபுல் அதிகாரம். அதே விதமா தான் தேவன் சொல்றாரு, மனிதனுக்கு நான் அறிவை கொடுக்கவில்லை. ஏன்? நான் அதிகாரம் உள்ளவனா இருக்க வேண்டும். தேவன் அதிகாரம் என்னுடையது, அது என்னுடைய அடையாளம் என்று சொல்றார். தேவன் ஒருவருக்கே நன்மை அது தீமை அது என்று அறிந்து கொள்ளும் அதிகாரம் இருக்க வேண்டும். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டானோ அப்படியே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அறிவு இல்லை. அறிவு எனக்கிட்ட இருந்து நீ எடு. உனக்கு இந்த அறிவு வேண்டாம், உனக்கு தேவை நீ என்னோடு தொடர்பு. அதுதான் தேவன் விரும்புது. அந்த தொடர்பில் நினைச்சு உங்களுக்கு விளங்குச்சா விளங்கலாம் தெரியாது. ஆனா நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். எங்க வீட்டுல, எங்க குடும்பத்தில், எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் தான் தலைவன். இப்ப அப்ப இப்பயும் நான் தான் தலைவன். ஆனா அது நான் பேருக்கு தான் தலைவன். முந்தினா தலைவன், ஆனா இப்ப நான் பேருக்கு தலைவன். இது என் குடும்பத்தை மட்டும் சொல்ல, இது பொதுவா. ஆனா என் குடும்பத்தை எடுத்து சொல்றேன். இப்ப நான் பேருக்கு தான் தலைவன். அந்த காலத்துல நான் என்ன சொல்லணும் அதுதான் சரி. எது சரி எது தீமைன்னு நான் தான் தீர்மானிப்பேன். இந்த கலர் அடிப்பனா அந்த கலர் தான். வீட்டுக்கு சோஃபா, இந்த சோஃபானா இதுதான், இதான் கேட்னா இதுதான் கேட். ஏன்னா அறிவு என்னுடையது. நான் ஒரு முடிவு எடுத்தா யாரும் எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் தலைவன். எல்லாம் எனக்கு கீழ்படிவாங்க. என் பிள்ளைகள் அவங்க சின்னதுல கேகஷ்மாக்கு இந்த பக்கம் நாவ கலர் பேண்ட், இந்த பக்கம் பச்சை கலர், மேல சிகப்பு போட்டு உடுப்பாடினா அவ உடுத்தா.
ஏன்னா அது அவருக்கு பிரச்சனை இல்லை. என் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான், மகனுக்கும் அப்படித்தான். என்ன கொடுக்கணும் அதை அவங்க செய்வாங்க. இதுதான் அதுதான். ஸ்கூல்ல சேர்த்தேன், இந்த ஸ்கூல்ல தான் கொண்டு போய் விடுங்கண்ணா, இது வேணாம் அது தாங்கன்னு கேட்டது இல்லை. அந்த ஸ்கூல்ல போடுறது இங்கிலீஷ் மீடியம் இல்லை, தமிழ்ல தான் போடணும், சிங்களம். நான் சிங்களத்துல போட்டதுனால அவங்க அதுல பேருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. எது நல்லது எது தீமை அந்த அறிவு என்ன, அவங்க கிட்ட அந்த அறிவு இல்லை. ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ் டேக்கு சொன்னாங்க இவங்களை கோமாளி மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்டூன் மாதிரி உடுத்துவாங்கன்னு. நானும் இவங்களை உடுப்பாட்டி கொண்டு போனேன் ஒவ்வொரு விதமா. சில உதாரணம், பெனியில தாசன் போய் மாதிரி உடுப்பாட்டி கொண்டு போனேன். அம்புடு அடிச்சு அவருக்கு அது உடுத்தோன்னே அவருக்கு ஃபுல் ஜொல்லி. அது அவருக்கு தெரியாது, அது அவருக்கு நல்லது மாதிரி அம்பு எடுத்து அவர் விளையாண்டு கொண்டு இருந்துப்பாரு. இப்ப அவங்க பெரியவங்களாவிட்டாங்க. இப்ப எனக்கு தாசன் போய் உடுப்பாட்டேனுமா? முந்தி அவருக்கு கேரிஷ்மாக்கு நான் ஷூ ஒன்று போட்டேன், காலம்னா கேக்கினு கேட்கும், எடுத்தா கேக்கினு கேட்கும். அதுதான் நல்லதுன்னு நினைச்சு போட்டா. இன்றைக்கு நான் கேக்கின்னு போட்டா சரி வருமா? இன்றைக்கு இதை படின்னு சொன்னா இல்ல, இது படிச்சா இது வராது, இதுக்கு இது தான் வரும். ஏன்னா அவங்களோட நாலேஜ், அவங்களுக்கு என்ன வந்து நாலேஜ். இப்ப அவங்களுக்கு நாலேஜ் வந்துட்டு நாம கொடுக்கறது இல்ல. இதே காரணம் அன்னைக்கு நினைச்சு என்னைக்கு அந்த கனியை சாப்பிட்டானோ இப்ப அவனுக்கு நாலேஜ் வந்து அவர்கள் தேவ சாயல் இழந்து மனித சாயல் ஆனாங்க. இப்ப அவனுக்கு நாலேஜ் வந்துட்டு ஆதாம் ஏவாள் விலக்கப்பட்ட கனியை புசித்து எது நன்மை எது தீமைன்னு சுயமாய் தீர்மானிக்கும் பலத்தை பெற்று தேவ சாயல் இழந்தாங்க. எனவே ஏதேனோடு துரத்தப்பட்டார்கள். அந்த நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அவங்க தேவ பாதுகாப்பில் இருக்கும் பொழுது தேவனே அவர்கள் தேவைகளை சந்தித்தார். அவங்க என்னைக்கு தள்ளப்பட்டாங்களோ அன்றைக்கு அவங்களோட சொந்த பலத்தை சார்ந்து அவங்க வேலை செஞ்சு அவங்க சம்பாதிச்சு அவங்க வாழ ஆரம்பித்தாங்க. அவங்க வாழவே நினைச்சாலும் அவங்கள வாழ விடவில்லை. காரணம் பாவம், அழிவு, வேதனை, பகை வந்து விடல. இப்ப அவங்க ஊனா வாழணும். எங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு, காத்துக்கு சாப்பாடு பற்றி செலவோ எதுவும் பிரச்சனை இல்லை. கரண்ட் பில் பற்றி எந்த தண்ணி பில் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ தனியாக வாழ்கிறது தண்ணி பில், கரண்ட் பில் எல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு மனிதன் ஸ்ட்ரகிள் பண்ண காரணம் நாலேஜ். ஒரு பிரச்சனை வந்தோன்னா இது எப்படி தீர்க்குது, இது என்ன செய்யுது, இதுக்கு என்ன பதில். இப்போ நாங்கள் முடிவு எடுக்கோம் இந்த பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ் ஆக்குது. முந்தி அப்படி இல்லை, நமக்கு ஏதாவது தேவைன்னா அவர் பார்த்துக்கொள்வார். அது இல்லாம போச்சு. இன்றைக்கு வாழ்க்கையில மனிதன் கஷ்டப்பட ஆரம்பித்தான். ஆனா இந்த காலையில் ஒரு நல்ல செய்தி இருக்கு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தீராங்க. அந்த பாவத்தில் இருக்க மனிதனுக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்து தன் உயிரை கொடுத்து இழந்து போன அந்த உறவை மறுபடியும் புதுப்பித்து தேவனை மனிதனையும் மறுபடியும் அவர் இணைத்தார். இழந்து போன மனிதனை தேவனோடு சேர்க்கிற வேலையை சேரும்படி தேவனுக்கு மனிதன் கிட்டி சேர ஒரு வாய்ப்பை தேவன் பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா! சத்தமாய் சொல்லுங்கள். மறுபடியும் அந்த பாக்கியம் கிடைத்தது. மறுபடியும் இழந்து போன அந்த உறவை பெற்றுக்கொள்ள அந்த பாக்கியத்தை கொடுத்தார். மறுபடியும் ஆண்டவர் இழந்த உறவை மறுபடியும் ஒப்புரவாக்கினார். நாம் செலுத்த வேண்டிய அத்தனை அவர் செலுத்தி அவர் முடித்தார். நானும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம். ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு ஆதாமுக்கு ஓய்ந்து கொடுத்தார். ஆனதான் இழந்தான். நம்முடைய இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து சிலுவையை சுமக்க யாரோட உதவியும் எடுக்கல. மனிதனை பாவத்தின் மீட்கெடுக்க யார்கிட்ட உதவியும் அவர் எடுக்காம தானே சிலுவையில மறைத்து தானே முழுவதும் செஞ்சு முடிச்சார். எல்லாம் முடிச்சார், அவரே செய்து முடிச்சார். இந்த இரட்சிப்புக்காக நான் நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்து முடித்து என் இளைப்பாறுதலை ஜீவின் அழைக்கா. வருத்தப்பட்டு பாகம் சுமக்குகளே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். இந்த காலையில் ஒரு வார்த்தையை சொல்ல, இந்த வார்த்தை என் இருதயத்தை தொட்டது.
அதாவது ஆவிக்குரிய ஜீவித்தை துவங்கும்படி அழைக்கிறார். அப்போ பாஸ்டர், இப்ப இந்த பிரச்சனை நான் என்ன செய்யணும் நாளைக்கு? அதை பத்தி நான் யோசிக்க கூடாதா? யோசிக்க தேவையில்ல. நீ அவட இலைப்பாதலுக்கு இன்னைக்கு போ. நீ நாளைக்கு வெளியே வாகனத்துல என்ன செய்யணும் பதிலோடு வருவாய். என்ன செய்யணும் பதிலோடு வருவாய். நீ செய்ய வேண்டிய பதில் உனக்கு வரும். உன் பிரச்சனை எல்லாம் சரியாகி இருக்கும். 30 நாள் என்னோடு பயணிகள். நிறைய குழப்பங்கள், நிறைய போராட்டங்களோடு இருக்கீர்கள். எல்லாம் சரி வரும். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஒரு நாளும் வேலை செய்ததில்லை, ஒரு நாளும் நான் கடை போட்டதில்லை, ஒரு நாள் நான் வேலைக்கு போனதில்லை, தொழில் செய்ததில்லை. ஒன்றுமில்லாத எனக்கு இத்தனை வாகனம், இத்தனை வீடு, இத்தனை கோடிக்கணக்கான பணங்களை, சொத்துக்களை அவர் தந்திருப்பார். எல்லாமே அவருடைய சமூகம்தான். நான் இழந்த எல்லாவற்றுக்கும் காரணம் அவருடைய சமூகத்தை விட்டு நான் வேலை செய்து நான் யோசிக்க ஆரம்பித்ததுதான். இந்த சர்ச்சை எப்படி வளர்க்கலாம்னு நான் யோசிக்கிறதை விட அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் அந்த வேலையை தானாய் செய்வார். அந்த வேலையை தானாய் செய்வார். மத்தேயு 11:28 சொல்லுது, அவருடைய இலைப்பாதலுக்கு வாங்கன்னு சொன்னவர், வகுத்தப்பட்ட பாம் சுமக்களே நீங்கள் எல்லாம் என்னிடத்தில், நான் உங்களுக்கு இலைப்பாதவர். ஏசு சொல்லவா? அன்றைக்கு பிதா கூப்பிட்டு கொடுத்தார், அதை இழந்தான். இன்றைக்கு இயேசு கொடுக்க. எல்லாம் கவனிங்க. இயேசு சொல்லவா, நான் அந்த இலைப்பாதறேன், இலைப்பாதறேன். அப்படி தாங்க சொன்ன. அப்ப இங்க வகத்தாக்கு கடவுளோடு இரு. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு. நுகன்னா அந்த மாட்டுக்கு நடுவில் வைப்பாங்க, நுகம். அந்த வயல்ல இந்த மாட்டுக்கு நுகம். ஆண்டவர் சொல்லாக, நீ என்கிட்ட வான இலைப்பாதல் தருவேன்னு சொன்னவர் இப்ப சொல்லாக, என் நுகத்தை எடுத்துக்கோ. யாருடைய நுகம்? இயேசு நுகம். உன் பாகம் இல்ல, உன் பாகத்தை இருக்குதா? ஏன் நுகத்திடு. என்ன ஆண்டோட பாகத்தை இருக்குவா? நான் அவகிட்ட போன பாகம் நீங்குமே, இப்ப அவ பாகத்தை தாங்காவே அப்படின்னு நீ நினைக்கலாம். நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்ப ஆண்டுகிட்ட பாகம் வந்துக்குமா? அவர் சொல்ல, என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாகும். இந்த வசனம் ரொம்ப அற்புதமானது. அடுத்த வசனம் பார்த்தா இதுக்கு விளங்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும். இப்ப ஆணு நுகத்தை இருக்கிறான். ஒரு கன்று, ஒரு பசுமாட்டின் குட்டி, அது வளர்ந்து வர நேரத்துல ஒரு விவசாயி நினைச்சாக, இப்ப இது வளர்ந்து வருது, இத நான் என்ன பண்ணணும், வயல்ல உழுவதுக்கு, இல்லாட்டி நான் இந்த வண்டியை சுமக்கிறதுக்கு நான் இதை பழக்கம்னு சொல்லி அந்த நுகத்துக்கு கொண்டு போக நினைக்கிறதுல அதை தனியாக போட்டு அதுக்கு செட் ஆகாது. இன்னொன்று மாட்டோட பழக்கணும். எனவே தன் தாய் மாட்டோடு அதை பழக்க, தாயோடு தகப்பனோடு பழக்க பார்த்தா அது ரெண்டும் சேர்ந்து சுமக்கட்டும். அது இழுக்கு அது பார்த்தாங்க, இவ்வளவு பெரிய கம்பெடுத்து என் கழுத்துல வைப்பாங்களே சொல்லி அது ஏலான்னு ஓடா பாச்சு. எப்படியோ பிடிச்சி வச்சுட்டாங்க. வச்சு கொஞ்ச நேரம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா போகணும் தான் பார்த்துச்சு, என்ன பாகமே இல்லை, என் பாகமே இல்லை. ஏன்னா இது சின்னது, அது பெருசு, எல்லா பாகமும் அவர் மேல. நான் உங்களுக்கு சொல்றேன், என்றைக்கு நீ அவரிடத்தில் வந்து நீ அவரோடு நடக்க ஆரம்பிக்கிறியோ, நீ போகிற இடத்துல இருக்க எல்லா பாகத்தையும் அவரே சுமப்பா. உன்னுடைய வியாபாரத்தின் பாகத்தை அவர் சுமப்பா. நீ அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது உன்னுடைய கடனின் பாகத்தை அவர் சுமப்பா. உன்னுடைய குடும்பத்தின் பாகத்தை அவர் சுமப்பா. நீ தோல்வி அடைந்த இடத்துல நீ அவரோடு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தோல்வியின் பாகத்தை சுமப்பா. இன்னைக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தத்துல பிரச்சனை இருக்காயா, நீ அவருடைய சமூகத்துல போய் நீ இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில அந்த பாகத்தை அவர் சுமப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், இது நீ செஞ்சு கொண்டிருக்க. நான் உங்களுக்கு சொல்லல இதை செய்யுங்க. நீங்க கடவுளோட கொஞ்ச நேரம் உறவாடுங்க. அதாவது எப்ப காலைல ஜெபிங்க. ஆனா உங்க பிரச்சனை வந்தோன்ன அந்த பிரச்சனையை யோசிக்கிறதை விட்டுட்டு
அப்ப நீங்க அது யோசிக்குங்க, இதை செய்யவா அது செய்யவா, அது செய்யாதீங்க. அப்படி செஞ்ச சகை இப்படி செஞ்ச சகையா அதை நினைக்காதீங்க. அப்ப நீங்க எது நன்மை எது தீமைன்னு நீங்க அறிவை பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு அப்படி பிரச்சனை வாங்கினதுல அதை விட்டுட்டு பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க போன ஆண்டு அந்த பிரச்சனை இல்ல, அவரோடு உறவாடுங்க. உங்க லைஃப் நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். நீங்க இந்த போற பயணம் இப்படியே போனா இன்னொரு 10 வருஷத்துல தான் முன்னுக்கு வருவீங்க. ஆனா நான் சொல்லுறபடி போனா ஒரு 30 நாள்ல உங்க லைஃப் மேல வரும், உங்க லைஃப் மேல வரும். அதான் இப்ப நீங்க உங்க லைஃபை நிறைய குழப்பிட்டீங்க, நிறைய பிணைச்சிட்டீங்க, நிறைய பிரச்சனை. இந்த டைம்ல எப்படி டென்ஷன் இல்லாம எப்படி யோசிக்காம இருக்குது பாஸ்டர் கேட்டா நான் சொல்லுவேன், ஆமா நீங்க சொல்றது சரிதான். ஆனா நீங்க யோசிக்கனால சிந்திக்கனால எதுவும் நடக்க போகுது இல்லை. அதனால பல்ல கடிச்சு இது வேற ஒதுக்கிட்டு கொஞ்சம் வாங்க, 2-3 நாள் என்னோட வாங்க. போக போக எல்லாம் லூஸ் ஆகும். ஒரு அருமையான சம்பவம் தான் நோவோட பேலை. வெள்ளம், மழை, காத்து, புயல் எல்லாம் இருக்கு. ஆனா பேலைக்குள்ள 3 வேளை சாப்பிட்டு குடிச்சு நல்லா தூங்குனாங்க. ஏதாவது வேலை செஞ்சாங்களா? செய்யல. ஆனா பத்திரமா அந்த பேலை பள்ளத்தாக்குல இல்லை, அது ஒரு கடல்ல இல்லை, ஒரு தரையில் இல்லை. கத்து அது ஒரு மலை உச்சியில கொண்டு போய் வச்சாங்க. கத்து உங்க லைஃப ஒரு மலை உச்சியில போய் வைப்பாங்க.